ஆடி மாத பிறப்பு ஆடி பிறப்பை முன்னிட்டு நாங்கள் கோயிலுக்கு புறப்பட்டுட்டு இருக்கோம். அதோட இன்னைக்கு வந்து ஜெயதேவ் குகனுக்கு 7th மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து இன்னும் காளியம்மன் கோயிலுக்கு போகல. நம்ம ஊரோட காவல் தெய்வம். ஸோ வந்து சாமி கும்பிட்டு ஜெயதேவ் குகனை சாமி கிட்ட காமிச்சிட்டு வர போகிறோம். போயிட்டு வரேங்க. பாய் பாய். நம்ம சூப்பராக கோயிலுக்கு வந்துட்டோங்க 2 வீலர்லேயே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மகா குண்டங்க, காளியம்மனோட மகா குண்டம். காளியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. நம்ம என்ன வேண்டிட்டு நான் நினச்சிட்டு வேண்டுறோமோ அதை அப்படியே நடத்தி கொடுப்பாங்க காளியம்மன். நம்ம காளியம்மனுக்கு நம்ம இப்போது தீபம் போட போகிறோங்க. நல்ல வெயிலுங்க, கை தொடவே முடியல. அந்த இடத்துல ஃபுல்லாக செம்ம ஹீட்டாக இருந்துச்சு. அது நம்ம அதுலேயே வந்து தீபம் நல்லா போட்டுட்டு நல்லபடியாக வேண்டிட்டு நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு நம்ம தீபம் போடணுங்க. தீபம் போடுறதுக்கு ராகு காலத்தில் போட்டாலுமே வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாமிக்கு அங்கேருந்து சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து குண்டத்துக்கு வந்து உப்பு, மஞ்சள், குங்குமம், மிளகு எல்லாமே சேர்ந்து நம்ம அங்கேயே விற்பாங்க. நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்து போடுறதா இருந்தாலும் போடலாங்க. நம்ம வந்து ஒரு பிளேட் வாங்கிட்டு குண்டம் நடுவுலையும் நம்ம போடுறோங்க. உப்பு வந்து எதுக்காக குண்டத்தில் போடுறோம் அப்படின்னா, நம்மளோட கஷ்டமும் உப்பு மாதிரியே கரையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குண்டத்தில் உப்பு போடுறோங்க. நம்மளுக்கு ஏதாவது கண் திருஷ்டி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, மிளகு வந்து குண்டத்தில் போட்டோம்னா எப்படி வெடிக்கும், அதே மாதிரி நமக்கு கண் திருஷ்டி எல்லாமே வந்து நீங்கி நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுறோங்க. அப்புறம் மஞ்சள், குங்குமம் வந்து நம்மளோட செல்வ செழிப்புக்காகவும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம போடுறோங்க. இப்போ ஜெயதேவ் குகனையும் தூக்கியாச்சுங்க. தூக்கிட்டு நம்ம குண்டத்தையும் சுற்றி வந்தாச்சு. குண்டத்தை சுற்றி வந்துட்டு இப்போ சூலாயுதமும் நம்ம கும்பிட்டு இப்போ நம்ம விநாயகரை நம்ம சாமி கும்பிட போகிறோங்க. இவர் தாங்க விநாயகர். நம்ம கேட்டது எல்லாமே நடத்தி கொடுக்குற விநாயகர். நம்ம இங்கேயும் சாமி கும்பிட்டு ஜெயதேவ் குகனுக்கும் சாமி காமிச்சிட்டு அடுத்தது நம்ம இங்கே ஐயனார் சாமி கும்பிட வந்திருக்கோங்க. ஐயனார் சாமியும் ஜெயதேவ் குகனுக்கு காமிச்சிட்டுங்க. அங்கேயும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு அங்கேயும் வந்து கற்பூரம் வந்து தீபம் ஆராதனை இருந்தது. நாங்கள் தொட்டு கும்பிட்டு ஜெயதேவ் குகனுக்கும் நம்ம வச்சுட்டு நம்ம அங்கிருந்து நெக்ஸ்ட் நாம கோயிலுக்குள்ள என்ட்ராக போறோங்க. ஜெயதேவ் குகனை இன்னும் நாங்கள் வெளியெல்லாம் எங்கேயும் எடுத்துட்டு போகலைங்க. கோவிலுக்கு எடுத்துட்டு வர்றப்போ அந்த இங்கே ஸ்பீக்கர் சவுண்டுக்கு ரொம்ப பயந்துட்டாரு. நம்ம அழுதுட்டு இருந்தாரு. இப்போதான் நம்ம கோயிலுக்குள்ள போறோங்க. நம்ம உள்ள போற இடத்துல நம்ம சாமி கும்பிட்டு உள்ள போறோம். இதுதாங்க நுழைவு வாயில். முன்னாடி பாருங்க கொடிக்கம்பம் இருக்கு. காளியம்மனோட கொடிக்கம்பங்க. இங்கேயும் நம்ம நின்று என்ன நம்ம பிரார்த்தனை வச்சுருக்கோமோ அதை நல்லபடியாக நினச்சி நம்ம தொட்டு கும்பிட்டு கொடிக்கம்பத்துக்கு தொட்டு கும்பிட்டு தான் நம்ம போய் சாமி கும்பிடணுங்க. எந்த கோயிலில் நீங்கள் போய் சாமி கும்பிட்டாலும் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணணுங்க. நமக்கும் சில வழிமுறைகள் இருக்கு இல்லைங்களா, அதில் இதுவும் ஒன்றுங்க. கொடிக்கம்பத்தை கும்பிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போய் சாமி கும்பிடணும். இது வந்து சிம்ம வாகனங்க, காளியம்மனோட சிம்ம வாகனம். இங்கே பாருங்க சுற்றி எல்லாமே அழகான ஓவியங்கள். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அம்மனோட கதையை வந்து சொல்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப கலைநயத்தோட ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் நாம் இப்போது கோவிலை சுற்றி வர போகிறோங்க. இங்கே வந்து முனியப்பன் சுவாமி இருப்பார். இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்ம வந்து ஜெயதேவ் குகனை வந்து நம்ம தொட்டு வச்சுட்டு நாமளுமே சுவாமி கும்பிட்டு அவருக்கு விபூதி எல்லாமே வச்சுட்டோங்க. அவருக்கு புதுசாக ஒரு இடம் புதுசாக வந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தார். ப்ளஸ் என்னென்னா இது வரைக்கும் வெளியே எங்கேயும் தூக்கிட்டு வரல. இந்த டைம் வந்து அந்த ஸ்பீக்கர் சவுண்டுக்கு கேட்டுட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவரை சமாதானப்படுத்திட்டு நம்ம தூக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ வந்து சமாதானப்படுத்தியாச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே தாங்க நம்ம சுற்றி வந்துட்டு இருக்கோம். இங்கே வந்து நம்ம சென்டரில் ஒரு இடத்துல நின்றுட்டு 2 கோபுரத்தையுமே பார்த்து 2 சாமி கும்பிடலாங்க. 2 கோபுரமும் ஒட்டுக்கா பார்க்க முடியும் அந்த இடத்துல. இப்போ நம்ம அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டு காளியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு தான் நான் அதிகமாக வந்த கோயில் எதுன்னா இந்த கோயில் தாங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான். ஸோ அடிக்கடி நாங்கள் கோயிலுக்கு வருவோம். கோயிலுக்கு வராத வெள்ளிக்கிழமையே கிடையாது. ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையானாலும் வந்துடுவாங்க. இப்போ வந்து நம்ம நவகிரகத்தை நம்ம சுற்றி வந்துட்டுருக்கோங்க. நம்ம குழந்தைய வச்சுட்டு இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு சுற்று தான் நான் இப்போ சுற்றிட்டு வந்துட்டேன். சுற்றிட்டு வந்து ஏன்னா அவரும் அழுக ஆரம்பிச்சிருவாரு ஜெயதேவ் குகனும். அது இல்லாமல் சுவாமிக்கும் பூஜை நடந்துட்டுருக்கு. நம்ம போன டைம் ரொம்ப பர்ஃபெக்டான டைமாக இருந்ததுங்க. இப்போ நம்ம சிம்ம வாகனத்தையும் கும்பிட்டு
நம்ம போய் சுவாமி கும்பிட போய் நின்னோங்க. கரெக்ட்டா நான் வந்து திரை போட்டிருந்தாங்க சுவாமிக்கு. சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி கரெக்ட்டா 12:30 மணி பூஜை பண்ணதுக்கு கரெக்ட்டான நேரமா போச்சுங்க. நாங்க இந்த மாரி அமையும்னு நாங்க எதிர்பார்க்கல. இப்ப தான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோங்க. ஏன்னா இந்த மாதிரி டைமிங் வந்து எல்லா நேரமும் நம்மளுக்கு கரெக்ட்டா அமையாது. அபிஷேகம், பூஜை பார்க்குறது எல்லாமே. ஸோ வந்து நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம ஜெயதேவ குகன எப்படி வச்சு சமாளிப்போம்ன்னு தெரியாம, அப்படியே ஒவ்வொரு இடமா வச்சு அப்படியே சமாளிச்சுட்டே இருந்தேங்க. அவருக்கு வேற காத்து வரல. ஸோ அவருக்கு கொஞ்சம் வேடிக்கை காட்டுறது, காத்து விசிறி விடுறது அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு கோயில்ல நெறைய கூட்டமும் இருந்துச்சுங்க. நாமளும் கொஞ்சம் அவருக்கு விளையாட்டு காமிச்சுட்டு, அவர பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டு, கூட்டமும் நெறைய இருந்துச்சுங்க. பூஜை நடக்கிற டைமா இருந்ததுனால, ஃபேனும் போடல. கொஞ்சம் குதிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. நாமளும் கையில வச்சு நின்னுட்டே எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் சமாளிக்க முடியல. அதனால இங்க ஒரு சேர் இருந்ததுனால உட்காந்துட்டு, அவருக்கு கொஞ்சம் விசிறி விட்டுட்டு, சரி கொஞ்சம் காத்து வேணும் அப்படிங்கிறனால எல்லாமே விசிறி விட்டுட்டு, அவர வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமேட்டு கோயில் சுவாமி திரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அருமையான தரிசனங்க. இங்க பாருங்க. அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு, அழகான ஆரத்தி. சுவாமி அவ்ளோ அழகா இருக்காங்க. காளியம்மன் எப்பவுமே ரொம்ப அழகுங்க. இந்த வைர மூக்குத்தியில அவ்ளோ சிறப்பா ரொம்ப அழகா இருந்தாங்க. இங்க பாருங்க எவ்ளோ கண்கொள்ளா காட்சி வீடியோல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. நேர்ல ரொம்ப கண்கொள்ளா காட்சியா ரொம்ப அழகா இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவா இருந்ததுங்க. ரொம்ப நல்லபடியா சாமி கும்பிட்டு, அ நாம வளையல் கொண்டு வந்திருந்தோங்க சுவாமிக்கு குடுக்கறதுக்காக. வளையல், மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை பழம், வெற்றிலை பாக்கு, பூ எல்லாமே நம்ம கொண்டு வந்திருந்தேங்க. ஆடி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? ரொம்ப சிறப்பான நாள். கூட்டமும் கோயில்ல அதிகமா இருந்தது. நம்ம கோயில்ல வந்து சாமி முன்னாடி முகன நாமளே வச்சு சாமி கும்பிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோங்க. அதெல்லாம் வீடியோல கவர் பண்ண முடியல. நெறைய கூட்டம் இருந்துச்சுங்க. ஏன்னா, அவரும் ரொம்ப தூரத்துல இருந்து தான் நம்ம வீடியோ கவர் பண்ணிட்டு இருந்தாரு. கூட்டம் நெறைய இருந்தது. நாம வந்து ஜெயதேவகுகன் தூக்கிட்டு நான் முன்னாடி போயிருந்தேங்க. இப்ப வந்து நம்ம கற்பூர ஆரத்தி வாங்க போறோம். காளியம்மன் சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. இந்த வார்த்தைய நான் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு எனக்கு என் லைஃப்லயே நெறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஏன் நான் மனமுருகி வேண்டி நம்ம என்னென்ன விஷயத்துக்காக கேட்குறோமோ, அத வந்து கண்டிப்பா வந்து நம்ம கேட்குற மாதிரியே நெனச்ச மாதிரியே செஞ்சு குடுப்பாங்க வந்து காளியம்மன். இப்ப வந்து கோயில்ல வேற காத்தே வரலைங்க. ஜெயதேவ் குகனுக்கு ஒரே அழுகை ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு விபூதி பாருங்க கண்ணெல்லாம் தேய்க்கிறாரு. தூக்கம் வேற வந்துருச்சு. விபூதி அங்கேயே வச்சுட்டு நம்ம பிரசாதம் வேற குடுத்துட்டு இருந்தாங்க. வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க குழந்தைய வச்சுட்டு. கொஞ்சம் அழுகையும் அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி இப்பதான் கூட்டம் இல்ல. சரி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா நின்னு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நின்னு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேங்க. இந்த மாதிரி தாங்க நாமளும் ஜெயதேவ் குகனை சாமி கிட்ட வச்சு நாமளே எடுத்தோங்க. சிறப்பான நாள்ல சிறப்பான தரிசனம் முடிஞ்சுதுங்க. அடுத்தது நம்ம பிரசாதம் வாங்குறதுக்கு தாங்க நிக்கிறோம். கூட்டம் அதிகமா பெரிய லைன்லயே நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா நம்மள வந்து குழந்தை வச்சுட்டு இருக்கிறதுனால, "நீங்க லைன்ல நிக்காதீங்க. இங்கேயே நின்னு பிரசாதம் வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நானும் குழந்தைய வச்சுக்கிட்டு, சரி பிரசாதம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருந்தேங்க. அப்ப அவங்க வரிசையா எல்லாம் பிரசாதம் எல்லாமே குடுத்தாங்க. நம்ம போற நேரம் எனக்கு பொங்கல் குடுத்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கரெக்ட்டா வந்து பொங்கலும் குடுத்தாங்க, தக்காளி சாப்பாடும் குடுத்தாங்க. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கோம் கோயிலுக்கு. நம்மளுக்கு பிரசாதமும் குடுத்தது, சிறப்பான தரிசனமும் கிடைச்சது. ரொம்ப நிம்மதியான தரிசனங்க. அடுத்தது நம்ம வந்திருக்கிறது வந்து காளியம்மனோட கால் பாதம் கும்பிடுறதுக்காகங்க. இந்த கால் பாதத்துல நம்ம எப்பவுமே விழுந்து கும்பிடுவோம். குழந்தை கையில இருந்ததுனால என்னால இன்னைக்கு விழுந்து கும்பிட முடியல. ஆனா ஜெயதேவ் குகனை வச்சுட்டே நம்ம கால் பாதத்தை தொட்டு கும்பிட்டு நம்ம வந்து வந்துட்டோங்க. இதுதாங்க காளியம்மனோட கால் பாதம் இருக்கிற இடம். இந்த கால் பாதத்தை வந்து நம்ம தொட்டு கும்பிடுறது காளியம்மனோட கால் பாதத்தையே வந்து தொட்டு கும்பிட்ற மாதிரி அர்த்தங்க. இங்கேயே சாமி கும்பிட்டு அங்கேருந்து நம்ம வெளியே வரோங்க. இப்போ குழந்தைய வச்சுக்கிட்டு வீடியோவே எடுத்துட்டு பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கஷ்டமா இருந்துச்சு அவருக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் அதை எப்படியோ சூப்பராக பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து வேலா சூலாயுதம் கும்பிட வந்திருக்கோங்க. காளியம்மன் இங்கே நின்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக காளியம்மனும் தெரிவாங்க, சூலாயுதமும் தெரியும், குண்டமும் பார்க்கலாம். அந்த மாதிரி மூணுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கிற இடம் இந்த இடம்.
மாரியம்மன் கோயில்ல எல்லாமே கம்பம் நடுவாங்க. ஆனா, இந்த காளியம்மன் கோயில்ல இந்த சூலாயுதம் தான் வந்து கம்பம் மாதிரியும் நெனச்சு இது பண்ணுவாங்க. ஆனா கம்பம் எடுக்கிற மாரி இந்த சூலாயுதம் எங்கேயும் எடுக்க மாட்டாங்க. இது எப்பவுமே இதே இடத்துல இங்கேயே தான் இருக்குங்க. நம்ம எங்கேயுமே நல்லா சாமி கும்பிடுவோம். தண்ணி ஊத்துறது எல்லாமே வந்து இந்த சூலாயுதத்துக்கு நம்ம பண்ணுவோங்க. அதுவும் இந்த கோயிலோட விசேஷத்த பத்தி மாசி மாசத்துல நெறைய உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குங்க. ஏன்னா மாசி மாசத்துல 15 நாள் ஃபெஸ்டிவல் இருக்குங்க. நாம இப்போ ஒரு வழியா ஃபுல்லா எல்லாமே சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டோம். ஜெய் ஜெய் குகன் தூங்கிட்டாருங்க. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வீடியோல மீட் பண்ணலாம்.